அயோத்தி நகரின் செழிப்பையும் அழகையும் கம்பர் நறுமணங்களாலும் ஒளியாலும் வர்ணிக்கும் அற்புதமான பாடல் இது. அயோத்தியின் அந்த மங்கள காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டே வர்றோம். குதிரைகள் கிளப்பிய புழுதியையும் அதை போக்க வீரர்கள் தோள் மாலையிலிருந்து கொட்டிய தேனையும் பற்றி கேட்டோம். இப்போ அயோத்தியின் வாசல் வழியா நகருக்குள்ள நுழைஞ்சா வேற என்னவெல்லாம் நம்ம புலன்களை தாக்கும் தெரியுமா? வெறும் ஒலியும் காட்சியும் மட்டுமா? இல்லை, அயோத்திக்குனே உரிய சில தனிப்பட்ட மனங்களும் ஒளிகளும் இருக்கு. அதைத்தான் கம்பர் அடுத்த பாட்டுல அள்ளித்தர்றார். விளக்க அருங்கரிமதம் வேங்கை நாறுவ, குலக்கொடி மதர் வாய் குமுதம் நாறுவ, கலக்கடை கணிப்ப அருங்கதிர்கள் நாறுவ, மலர்கடி நாறுவ, மகளிர் கூந்தலே. என்ன ஒரு அழகான பாட்டு பாருங்க. கம்பர் எப்படி நம்மளை அப்படியே அயோத்தி வீதிகளுக்குள்ள கூட்டிட்டு போறார்னு. முதல் வரி, விளக்க அருங்கரிமதம் வேங்கை நாறுவ. விளக்க அருங்கரி, அதாவது யாராலும் எதிர்க்க முடியாத வலிமையான யானைகள். ராஜ்யத்தோட பலமே இந்த யானைகள் தான். அந்த யானைகளுக்கு மதநீர் வழியும் இல்லையா? அந்த மதநீர் வேங்கை நாறுவ, வேங்கை மலரை போல மணக்குதாம். சும்மா மதநீர்னு சொல்லாம வேங்கை மலர் மணம்னு சொல்றதுல என்ன ஒரு கற்பனை பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன விளக்கமும் சொல்லுவாங்க பெரியவங்க. வேங்கை மரம் பூக்கும் போது புலி மாதிரி தெரியுமாம். அதை நிஜ புலின்னு நினைச்சு யானை மோதி அந்த பூக்கள் யானை மேல விழுந்து மதநீரோட கலந்து அந்த மனம் வந்ததாம். இருக்கோ இல்லையோ, கம்பரோட வர்ணனை நம்மளை பிரமிக்க வைக்குது இல்லையா? வலிமைக்கும் அழகுக்கும் ஒரு முடிச்சு. அடுத்த வரி, குலக்கொடி மதர் வாய் குமுதம் நாறுவ. யானையிலிருந்து அப்படியே பெண்கள் கிட்ட வர்றார் கம்பர். குலக்கொடி, நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்த பெண்கள், கொடி மாதிரி மெலிசா அழகா இருக்கிறவங்க. அவங்களுடைய மதர் வாய், மதர்ந்த கண்கள்னு சொல்ற மாதிரி வசீகரம் நிறைந்த இதழ்கள். அந்த இதழ்கள் குமுதம் நாறுவ, குமுத மலரை போல இருக்கிறதாம். வெறும் மணக்கிறது மட்டும் இல்லை, அந்த மலரோட நிறம் மென்மை எல்லாத்தையும் அந்த வாயோட ஒப்பிடுறாரு. குமுத மலர் செக்கச்செவேல்னு அழகா இருக்கும் இல்லையா? அப்படியே அயோத்தி பெண்களோட இதழ்கள். மூணாவது வரி, கலக்கடை கணிப்ப அருங்கதிர்கள் நாறுவ. அந்த பெண்கள் அணிஞ்சிருக்கிற கலக்கடை, அதாவது அணிகலன்கள், வைரமோ வைடூரியமோ தங்கமோ, அந்த அணிகலன்களிலிருந்து வர்ற கணிப்ப அருங்கதிர்கள், அதாவது கணக்கே போட முடியாத அளவு ஒளிக்கதிர்கள். அந்த ஒளிக்கதிர்கள் நாறுவ. என்ன ஒளியா மணக்கும்? ஆமாங்க, மணத்தை பரப்ப நாறுவனு சொல்ற மாதிரி ஒளியையும் பரப்புவதை நாறுவனு சொல்றார் கம்பர். நகரமே அந்த ஒளியால பிரகாசமா இருக்காம். செல்வச் செழிப்பை அப்படியே கண் முன்னாடி நிறுத்துறார் பாருங்க. கடைசி வரி, மலர்கடி நாறுவ, மகளிர் கூந்தலே. நேரடியா ஒரு மனத்துக்கு வர்றார். அந்த பெண்களோட கூந்தலே புதுசா பறிச்ச மலரோட மனம் வீசுதாம். மற்ற மனங்களையெல்லாம் சொன்ன கம்பர் கடைசியா பெண்களோட கூந்தல் மலர் மனத்தோட இந்த வர்ணனையை முடிக்கிறார். இது அயோத்தியின் இயல்பான மனம்னு சொல்ற மாதிரி. பாருங்க நண்பர்களே, ஒரு நகரம்னா கோட்டை, கொத்தளம், வீதிகள்னு வர்ணிக்கலாம். ஆனா கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்? யானை மதநீர், பெண்களின் வாய், நகைகள், கூந்தல், இப்படி ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் வர்ற மனம் ஒளி மூலமா அந்த நகரத்தோட செல்வத்தையும் அழகையும் அங்க வாழற மக்களோட ரசனையையும் அப்படியே படம் பிடிச்சிறாரு. என்ன ஒரு அற்புதம்! இந்த ஒரு பாட்டு போதும் அயோத்தி எப்படிப்பட்ட நகரமா இருந்திருக்கும்னு நம்ம மனசுல ஒரு சித்திரத்தை வரையறதுக்கு. கம்பனின் கவித்திறன் அளப்பரியது.